ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கனி சேண்டரை உட்கார வச்சு அவங்க மனசில் இருந்த எல்லா கேள்வியும் கேட்டுடுறாங்க. முதல்ல கேட்குறாங்க, என்னை எப்படி நீங்கள் கிழவின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு. நீங்களும் பார்வதி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு கிழவின்னு சொன்னீங்கன்னு உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை அப்படிலாம் சொல்ல, சும்மா பேச்சு வாக்கில் ஏதோ சொல்லியிருப்பேன், பெருசாலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். இல்லை நீங்கள் பேச்சு வாக்கில் இல்லை 2 மணி நேரத்தில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்றாங்க. இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல இப்படி சொல்ல அப்படி சொல்லியிருந்தா உங்களுக்கு சாரின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எஃப்ஜே மேட்ரு சொன்னாங்க, என்னையும் எஃப்ஜே வச்சு கொச்சையாக பேசியிருந்தீங்க, நீங்களும் அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க தானே, நீங்கள் எப்படி அந்த மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு சேண்ட்ரா கிட்ட கேட்குறாங்க. உடனே சேண்ட்ரா, அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் நான், அவங்க 2 பேர் பேசுகிறாங்கன்னு தான் சொல்லியிருப்பேன் தவிர தப்பான மீனிங்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் நான், உங்களுக்கு மேபி என்ன தப்பாக மீன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னது தான் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கும் பார்வதி இருக்கும்போது பார்வதி வந்து எல்லாமே கேமுக்காக தான் பண்ணுவாள், அவள் பண்ணுறது எல்லாம் கேம் தான், கேமை தாண்டி போயிட்டா அதுக்கப்புறம் அவள் வந்து எதுவுமே அவளை வந்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அந்த மாதிரி தான் அவள் பண்ணுறா. பட் உங்களை வந்து நம்பவே முடியலண்ணே எனக்கு, நீங்கள் வந்து பர்சனல் அட்டாக் தான் பண்ணுறீங்க, கேமில் பண்ணுறேன்னு நினச்சின்னு அதை பர்சனலாக அட்டாக் பண்ணிடுறீங்க, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் உங்களைன்ற மாதிரி அவங்க மேலே அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் அதுக்கு வந்து நான் உங்களை போய் அப்படி சொல்லுவேனா கனி, நான் அப்படி சொல்ல மாட்டேன், என் கிட்ஸ் மேலே சத்தியமாக சொல்கிறேன்றாங்க. உடனே வந்து சும்மா சும்மா அந்த கிட்ஸ் மேலே வந்து ப்ராமிஸ் பண்ணாதீங்க, உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குழந்தைங்க மேலாம் இதை வச்சு விளையாடாதீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் என்னை நம்பணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் நம்பணுமா நம்பக்கூடாது நான் முடிவு பண்ணணும், அதுக்காக கிட்ஸ் மேலாம் தயவுசெய்து மறுபடியும் மறுபடியும் சத்தியம் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஸோ எவ்வளோ தான் கனி கேள்வி கேட்டாலுமே உண்மையாகவே வந்து சேண்ட்ரா வந்து அதுக்கு வந்து பெருசாக பிடி கொடுத்தே பதில் சொல்லுங்க, மழுப்ப தான் பார்க்குறாங்க, சமாளிக்கிறாங்க நல்லா, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கேட்டதுக்கும் பதில் சொல்ல, நான் கரெக்டாக தான் பண்ணேன், நீ தான் தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து பாம்புன்னு இது சொன்னதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து ஸ்கூபிடுன்னு சொல்லியிருக்காங்க பொழுது, ஏன் அப்படி சொன்னதுக்கு, இல்லை கார்ட்டூனில் ஒரு டாக் தானே, அது செல்லமான பேர் தானே, அதுக்கு ஏன் இல்லை எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே திவ்யா பற்றி கேட்டாங்க. நீங்கள் திவ்யா விஷயத்துலையுமே வந்து திவ்யா வந்து தப்பாக சொன்னீங்க, பிரச்சனை திவ்யா சேர்த்து வச்சு பேசுனீங்கன்ற மாதிரி கனி கேட்டாங்க. அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, நான் அதை நான் அவங்ககிட்ட டீல் பண்ணிக்கிறேன், அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி பேசுகிறாங்க. இதுலேருந்தே தெரியுது அவங்க வந்து தப்பை வந்து உணர்கிற மாதிரி தெரியல, சமாளிக்கிறாங்க. இவ்வளோ போல்டானவங்க வந்து உங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் வருதா? அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஆனா கனி இந்த விஷயத்துல வந்து ஒரு உண்மைய தெரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, அ பார்வதி வந்து பெட்டர், சாண்ட்ராவ விட பல மடங்குன்றாங்க. அப்ப பார்வதி பண்ணதெல்லாம் கரெக்ட்ன்ற மாரி அவங்க நெனைக்கிறாங்க. ஓரளவுக்கு அவங்க பண்றதுல நியாயம் இருக்குன்னு நெனைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நன்றி.